சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 94,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் வெள்ளி 176 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய அரசமைப்பு சட்ட தினம் நாடாளுமன்றத்தில் இன்று கொண்டாட்டம். தமிழகத்திலும் அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளில் அரசமைப்பு சட்ட முகப்புரையை வாசிக்க ஏற்பாடு. அரசமைப்பு சட்ட தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். தன்னை போன்ற எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் பிரதமராக பதவி வகிப்பது அரசமைப்பு சட்டத்தால் தான் என்றும் பெருமிதம். இந்தியா தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம், சித்தாந்தத்திற்கு மட்டுமானது அல்ல, அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என அரசமைப்பு தினத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. மலாக்கா ஜலசந்தி அருகே சென்யார் புயல் உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. சுமத்ரா தீவு பகுதியில் கரையை கடக்கும் என கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே உருவாகிறது மற்றொரு புயல். நவம்பர் 29 அல்லது 30ஆம் தேதி வட தமிழகம் நோக்கி நகரும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு இலங்கை பகுதிகளில் நிலவும் புயல் சின்னங்கள். பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கனமழை காரணமாக ராமேஸ்வரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மண்டபம், கலைஞர் நகரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதி. தொடர் கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரி நிரம்பியது. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு வழியாக உபரி நீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து இன்றும் 1000 கன அடி நீர் வெளியேற்றம். திருப்பரப்பு அருவியில் 4வது நாளாக ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை தொடரும். குளிர்கால இருமல், சளி அதிகரித்துள்ளதால் முதியோரை தாக்கும் நுரையீரல் பாதிப்பு. நிமோனியா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை போரூர் சிறுமி பாலியல் கொலை வழக்கில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல். தஷ்வந்தை விடுதலை செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை. சென்னை பூந்தமல்லி அருகே வீரராகவபுரம் ஏரியில் கொட்டப்பட்ட காலாவதியான பால் பாக்கெட்டுகள். ஏரி மாசடைந்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் அபாயம். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஆசிரியர்களை பாதுகாப்பதுடன் குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். அதிமுக ஓட்டுகளை திமுகவினர் நீக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாவட்ட செயலர் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்.
அதிமுகவுக்காக 50 ஆண்டு காலம் உழைத்த தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு நீக்கம் என செங்கோட்டையன் வேதனை. தாவேகவில் இணைவது தொடர்பான கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் பதில். இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வதற்கு. செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பது தங்கள் வேலை அல்ல என தமிழிசை விளக்கம். ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கவே வேலை செய்வதாகவும் பதில். செங்கோட்டை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை, அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி அமைக்க மாட்டோம், மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா பேட்டி. ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியா நான் சொல்றேன். அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடக்கும் 12 மாநிலங்களில் இதுவரை 50 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். தமிழ்நாட்டில் 6 கோடியே 16 லட்சம் பேருக்கு படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டாக அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். தனித்தனி வாகனத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகள். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் நெல்லை, விழுப்புரம், சென்னை, தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட 10 நாட்களில் மட்டும் சுமார் 8.5 லட்சம் பக்தர்கள் தரிசனம். ஸ்பாட் புக்கிங் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் நெரிசலற்ற தரிசனம் தொடர்வதாக தேவஸ்வம் போர்டு தகவல். அயோத்தி ராமர் கோயிலில் விவாக பஞ்சமி பூஜை, காவி நிற கொடியேற்றம், கோலாகலம். கொண்டாட்டத்தில் திளைத்த பக்தர்கள், லேசர் விளக்குகளால் ஒளிர்ந்த கோயில். சீனாவின் ஷாங்காயில் அருணாச்சல பிரதேச பெண் தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம். சர்வதேச விமான பயணம் தொடர்பான பல்வேறு உடன்படிக்கைகளை சீனா மீறியுள்ளதாக இந்தியா குற்றச்சாட்டு. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என இந்தியா திட்டவட்டம். சீனா எவ்வளவு மறுத்தாலும் உண்மை மாறாது என்றும் கருத்து. காசாவில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்படும் பாலஸ்தீனர்கள். உணவுப் பொருட்கள், உடைமைகள் மீண்டும் வீணாகியதால் செய்வதறியாது தவிப்பு. அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் மோதல். அடுத்த ஆண்டு மின்சார பைக்குகளை அறிமுகப்படுத்துகிறது ராயல் என்ஃபீல்ட். இத்தாலியில் நடைபெற்ற கண்காட்சியில் இடம்பெற்ற ஃபிளையிங் ஃபிளி S6 ரக பைக்.